ரிஷபம். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு வேலைகளில் ரொம்ப நிதானமா இருந்துக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் மனசு சஞ்சலமா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை வந்து எப்படி பண்றது? ஆந்தி வந்து செஞ்ச வேலையா தான் இருக்கும் அது. இருந்தா கூட இந்த வேலைய வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி முடிக்கிறது? அப்படின்னு ஒரு மன சஞ்சலமா இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வந்து புதுசா வந்து ஒரு வேலை ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வேலைய வந்து எப்படி பண்றது? அப்படி சொல்லி மனசுல சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த யோசனை பண்ணுங்க. நீங்க என்னன்னா வேலைகள்ல வந்து கொஞ்சம் அவங்க என்ன வேலை குடுத்தாங்க, என்னங்கிறது வந்து கொஞ்சம் நிதானமா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பிடிபடும். அதுக்கப்புறம் என்ன, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையுமே பார்த்துருவாங்க. அதுமாரி சுறுசுறுப்பா வேலைகள் எல்லாமே பாருங்க. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளுமே ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, நிதானமாவும் இருந்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்தோம், ஒரு பொருள கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுமாரி எடுத்துட்டு போறப்ப அவசர அவசரமா போறது, அவசரமா பண்றது, இதேமாரி பண்ணும்போது அந்த பொருள் தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு நஷ்டங்களும் வந்து கொஞ்சம் ஏற்படும். கவனமா இருந்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. இன்று ரிஷபராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையும்.